வெல்கம் டு ஹாப்பி அவிஷாவாஸ். இப்போ எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு காது குத்து வச்சுருக்கோம். கோவிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வரும்போது எங்கேயாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்போதான் சினி சுவையை பார்த்தோம். விட்ரா வண்டியை சினி சுவைக்குன்னு சொல்லி அப்படியே உள்ளே போயிட்டோம். உள்ளே போனேன்னே ட்ரெயின் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். மொடக்கு சாலையில் இருக்க பெல் ஜம்போவில் இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அங்கேயும் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நிறைய பைக்கெல்லாம் அந்த இடத்துல தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எங்கே கீழே விழுந்துருமோ இல்லையோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஹோட்டல் பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க இந்தியன் ஸ்டைலும் சினிமா ஸ்டைலே இருந்துச்சு. அங்க இருந்த காமெடியன்ஸோட டைலாகும் ரீட் பண்ண ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. இங்க பாத்தீங்களா, கேஷ் கவுண்டர் பேரு பாக்ஸ் ஆஃபீஸா. இங்கே பார்த்தீங்களா, பழைய அம்பாசிடர் காரெல்லாம் எடுத்து டைனிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதில் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிருன்னு ஒரு டைலாக் இருந்துச்சு. அது என்ன படத்தோட டைலாக்னு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பர்த்டே செலிப்ரேஷன்னாலும் புக் பண்ணலாம். நாங்கள் போகும்போது ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். டிவியில் வர எல்லா மெனுவும் பார்த்து எங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. சரி, நாமளும் நம்ம மெனுவை பார்த்து டக்குன்னு ஆர்டர் போட்டுடலான்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த மெனு கூட சினிமா சர்டிஃபிகேட் டைப்பில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். உடனே வந்துடுச்சு. எங்களால் அடக்க முடியல. அப்படியே கையை வச்சுக்கிட்டு அது எவ்வளோ சூட. ஐயோ, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சூப்பும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹனி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு எல்லாருமே வெஜ்ஜு தான். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் கேட்காம வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட்டும் ஹனி சிக்கன் தான். அடுத்து ஒரு வெஜ் நூடுல்ஸ் வாங்கியிருந்தோம். அதையும் எல்லாரும் ஷேர் பண்ணி பார்க்கவே டெம்ட் ஆயிடுச்சுங்க. எங்கள் சித்தப்பா ஒரு ஃபுல் மீல்ஸ் கட்டுறதை மட்டும் பார்த்துக்கோங்களே. இந்த பிரியாணியை பார்க்கும்போது எனக்கு இப்போ கூட டெம்ட் ஆகுது. அடுத்து ஹனி சிக்கன் மாதிரியே ஹனி மஷ்ரூம் ஃப்ரைன்னு உனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. எங்கள் குட்டீஸ் எல்லாம் பாருங்களேன், ஹனி சிக்கனை எப்படி வெளுத்து வாங்குறாங்கன்னு. இதுவே வெஜ்ஜாக இருந்திருந்தா தொண்டையில் இறங்கி இருக்காது. சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண பட்டர் நான், கார்லிக் நான் எல்லாம் கொண்டு வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு சைடிஷா பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்களுக்கு அடுத்து சிக்கன் நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்க. நாங்கள் அதை என்ன நினச்சோன்னா நல்லா ஸ்பைஸியாக ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் பிளெயினாக கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட். சாப்பிட்டு பார்த்தாலும் அவ்வளோவா டேஸ்ட் இல்லை. ஸ்பைசஸ் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன சாப்பிட்டுட்டோம். பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. எல்லா குட்டீஸும் ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டாலும் கடைசியாக
ஐஸ்கிரீம் சாப்பிட்டாதாங்க நிம்மதியா இருக்கும். நாங்க ஐஸ்கிரீம் வாங்கின மாதிரியே எங்க அப்பாவும் பாட்டியும் ஜூஸ் வாங்கியிருந்தாங்க. நாங்க அதையும் விட மாட்டோம், டேஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி அதுலயே பாதியை குடிச்சிருவோம். அடுத்து சரி, இப்போ நாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டோம். இதோட பில்லு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஒரு மினி ஹால் கூட இருக்கு போல, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அங்கே போனதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.